தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்களுடன் இன்றைக்கு நம்ம அரசியல் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அன்பு சார், தமிழக அரசியல் ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருக்கு. தேர்தல் காலம் அப்படிங்கிறனால ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டே இருக்கிறது. தற்போதைக்கு என்னன்னா, திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரினா ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் கூட தாவேக்கா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தமிழ்நாடு காங்கிரஸ் அதிரடியான நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது கிடையாது, கூட்டணி தாவேக்கோட கிடையாது, திமுகவோட ஷீட் சம்பந்தமா டிஸ்கஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு பொலிட்டிக்கல் சீரியல் பார்த்துட்டு இருக்கேங்க. அந்த சீரியல்ல இம்பார்ட்டண்டா என்ன சொல்லிட்டே வருவாங்கன்னா, கயாஸ் இஸ் த நியூ கொக்கைன் இன் பாலிடிக்ஸ். கயாஸ்னா குழப்பம், பரபரப்பு, ஏதாவது ஒன்று பூசல், எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு வார்த்தை தான். அதுதான் புதிய போதை அரசியல்ல. ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு குழப்பம் இல்லைன்னா பரபரப்பு எப்படியாவது ஏற்படுத்தணும். நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் வரைக்கும் 6-7 மாசம் இருக்கு. ஆனா பரபரப்பு கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்கு. ஏதாவது ஒரு சம்பவம். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி பல வருடங்களாக தொடர்ந்து இருக்கிற ஒரு விஷயம்தான். காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத ஓட்டு இருக்குங்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். தலைவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட ஓட்டே கிடையாது. கட்சிக்கான ஓட்டு வங்கி எங்க 67 நாங்களாம் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் தான். தேஞ்சு இப்போ அது கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதை. அப்ப திமுக கொடுக்குற சீட்டே அதிகபட்ச சீட்டு தான். அவங்களோட பலத்துக்கு ஏற்ற சீட்டான்னு நான் நினைக்கல. நேஷனல் பிரசன்ஸ் இருக்கு. 9 சீட்டு 10 சீட்டு எம்பி தேர்தலில் கொடுக்குறோம். அப்ப சட்டமன்ற தேர்தலில் முதல்ல கொடுத்த 63ல எத்தனை ஜெயிச்சாங்க, அதுக்கடுத்து கொடுத்த 40 சொச்சத்துல எத்தனை ஜெயிச்சாங்க. இப்பவுமே ஸ்ட்ரைக் ரேட்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். அப்படின்னா அவங்களோட ஒர்த்துங்கிறது இவ்வளவுதான். அது கூட நேஷனல் ஒர்த்து தான், மாநில ஒர்த்து கிடையாது. மாநில கட்சி தேசிய கட்சியோட உறவே வைக்கக்கூடாதுங்கிறது எங்களோட நிலைப்பாடு. மாநில கட்சி மாநிலங்கள்ல இருக்கட்டும், தேசிய கட்சி தேசியத்தில் இருக்கணும். அதாவது ஆர் அதர் வேர்ட்ஸ், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இதுதான் உண்மையான கான்செப்ட். அதான் நல்ல கான்செப்ட். நான் எப்போதுமே உறுதியா நம்புறேன். இப்ப காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல்வேறு குரல்கள், திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகிறோம், விஜய் கூட்டணியோட சேர போறோம், இன்னும் சொல்ல போனா எம்எல்ஏக்களே ஓப்பனா சொன்னாங்க. நம்ம எல்லாம் பார்த்ததுதான் அது. ஸோ இப்ப இந்த ஐவர் குழு இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது. காலையில சன் நியூஸ்ல கேட்டாங்க போனின். அப்போ ஐவர் குழு போட்டதை நான் சிதம்பரம் வரவேற்கிறேன்றாரு. அவருக்கு குழுவில் இடம் இல்லை. சரி, வரவேற்கட்டும். ஐவர் குழு என்ன பண்ணுவோம்? இப்போ எப்போ தொகுதி பங்கீடு முடிப்பாங்க? மே மாதம் தேர்தல்லாம், மார்ச் மாதம் வேணா முடிக்கலாங்க. அதுக்கு இடையில எங்க ஸ்கோப் இருக்கு? அது வரைக்கும் கேட்கறதெல்லாம் உத்தேச இஷ்டம் தான். நம்ம உசிதத்துக்கு கிளப்புற நம்பர் தாங்க. கயாஸ் இஸ் த எசன்ஸ் ஆஃப் மாடர்ன் டே பாலிடிக்ஸ்ங்கிற மாதிரி தான். தட் இஸ் த நியூ கோகை. அப்ப பிராக்டிகலி ஸ்பீக்கிங், பிஜேபி அதிமுக 50 இடம் கேட்குதுங்கிறதும் இப்படியான செய்தி தான். காங்கிரஸ் கட்சியோட ஐவர் குழு எவ்வளவு இடத்த கேட்டுருவாங்க? 35 கேட்பாங்க, 55 கேட்பாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க நோக்கத்துக்கு சொல்றதுதான். கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணி இறுதியாகும் போது திமுக எவ்வளவு சீட்டு கொடுக்குதோ அவ்வளவுதான் காங்கிரஸ் வாங்கணும். அப்படி இல்லைன்னா தனியா நிக்கலாம், தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் இழப்போங்கிற கதை தான். நம்மகிட்ட ஒரு தலைமை நிருபர் இருந்தாருங்க, பேர் தெரிஞ்சாலும், இப்ப இல்ல, மறைந்தவர். ரொம்ப பிரமாதமா எழுதுவாரு. அவர் காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் எம்பி சுப்பிரமணியம், ரொம்ப பெரியவர். அவர்கிட்ட ஒரு பிஏ, சீனியர் பிஏ. அப்புறம் அவரை நான் எம்பிஎஸ் இன்டர்வியூ எடுக்க போகும்போது, இவர் நல்லா எழுதுறாருடான்னு சொல்லி அவரை நைஸா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி, அரசியல் இருந்து என்ன ஒண்ணு போறீங்க, பத்திரிகை துறைக்கு வாங்கன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு முதல் வரும்போது காங்கிரஸ் வேஷ்டி கட்டிட்டு தான் வந்தார். ஆனா வேஷ்டி எல்லாம் கட்டாதீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி பேண்ட் எல்லாம் போடுறதுக்கான பயிற்சி எல்லாம் கொடுத்து அவர் தான் இது சொல்லுவாருங்க. காங்கிரஸ் கட்சி திடீர்னு அப்படிதாங்க முறுக்கேறிடும், தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம்பாங்க. அது கடைசியில் எதுல முடியும்னா, தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் இழப்போம்ல போய் முடியும். இதெல்லாம் தேராத கதை. அவர் அப்படி எப்போ சொல்லுவார். அவர் அப்ப ரொம்ப பழைய காங்கிரஸ்காரருங்க. இன்னும் சொல்ல போனால், மேனகா காந்தி ஒரு கட்சி வச்சிருந்தாங்க, சஞ்சய் விகார் மஞ்ச்னு பேர் அந்த கட்சிக்கு. முதல்ல இப்ப பிஜேபியில் இருக்காங்க. அந்த கட்சிக்கு தமிழ்நாடு தலைவர் நம்ம தெரிஞ்சானா அப்படின்னா எவ்வளவு சீனியர்னு யோசிச்சு பாருங்க.
எதுக்காக நான் சொல்றேன்னா, காங்கிரஸ் இப்படிதான் பேசிட்டே இருக்கும். தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆனா சில செய்திகள் கூட தினமலர்ல விஜய் தனியான முறையில பேச்சுவார்த்தை நடக்கு. தினமலர் எப்பவுமே ஏதாவது போட்டுட்டே தான் இருக்காங்க. இல்ல சார், தொடர்ச்சியா அவங்க எழுதிட்டே இருந்தாங்க. தொடர்ச்சியா எழுதிட்டே இருந்தாங்க. பிரச்சனை போயிட்டு இருக்கு, பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு அவங்க எழுதின பிறகுதான் இப்போ இந்த ஐவர் குழுவெல்லாம் வந்திருக்கு. முதலமைச்சர் நடுவுல சொக்கர் வீட்டு திருமணத்துக்கு போனப்ப அவரு காங்கிரஸ் கட்சி நம்மளோட தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. உதயநிதி அவர்கள் கை எப்போதும் நம்முடன் தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் செல்வ பிறந்தகை முதலமைச்சர்லாம் சேர்ந்து பேசின கூட்டத்தை அதையும் நம்ம பார்த்தோம். எஸ்ஐஆர் கூட்டத்துல காங்கிரஸ் கட்சி பல இடங்கள்ல முரண்டு பிடிச்சதையும் பார்த்தோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க புறக்கணிச்சாங்க. எஸ்ஐஆர் பேனர்ல ராகுல் காந்தி படம் இல்ல, ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டீங்க, அது இதுன்னு காரணங்களை சொல்லி புறக்கணிச்சாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ள 2 குரூப் இருக்கு, அது நல்லா தெரியுது. வேலுசாமினா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நானும் அவரும் ரொம்ப ரொம்ப நண்பர்கள். அவர் எப்போதுமே திமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு. விஜயோட கூட்டணி வைக்கலாம், அதுல என்ன தப்பு நீங்க சொல்லுங்க அப்படிம்பாரு என்கிட்ட. அது அப்படியான ஒரு முயற்சி எடுப்போம். மூப்பனார் காலத்துல எடுத்த முயற்சி தானே, தனியான முயற்சி எடுக்கலையே. அண்ணாமலை பேசுற மாதிரி. அண்ணாமலை என்ன சொல்லுவாரு, கூட்டணின்னு போய் கூட்டணி கட்சியை தொங்கிட்டு இருக்கல, என்ன அர்த்தம்? பிஜேபி எப்பதான் தனியா வளர்றது? தனியா நின்று நம்ம கூட்டணி அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். அது ஒரு கான்செப்டுங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் கான்செப்ட் தான். தனியா நில்லுங்க, தன்மானம் காத்துக்குங்க, டெபாசிட் இழந்துக்குங்க. டெபாசிட் இழந்து ஒரு 2-3 தேர்தல் 4-5 தேர்தல்ல ஏதோ ஒரு ஓட்டு வங்கி வரும். பிஜேபி தனி கூட்டணி 2024 18% ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல, கட்சி வளர்ந்துருக்குல்ல. அப்படி காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும். வேல்சாமி அண்ணனோட கருத்து அதுதான். அவரை மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தவறு ரைட்டுன்னு இல்லை, கள சூழல் என்னங்கிறதான் கேள்வி. கள சூழல் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படியான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு இல்லைங்கிறது உண்மை. அது புரிஞ்சுக்க முடியுது சார். இப்ப இந்த முடிவு இவ்வளவு அவசர அவசரமா அறிவிச்சதோட பின்னணியில யாருக்கு செட்பேக் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பேச வேண்டியதா இருக்கு. அது தாவேக்காக்கு செட்பேக்கா, அல்லது என்ன தாவேக்கா சார்பில் தான் தொடர்ச்சியா செய்தியில வந்துட்டே இருந்துச்சு, ராகுலோட 1-to-1 சந்திக்க போறாரு, அல்லது நிர்வாகிகள் சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. இப்ப இது யாருக்கு செட்பேக்? உண்மையிலே விஜய்க்கு ஒரு செட்பேக்கா, அல்லது காங்கிரஸ் வெளியேறும் காத்துட்டு இருந்த என்டிஏக்கும் ஒரு செட்பேக்னு பார்க்கலாமா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த விஷயங்கள்? ஜோதிமணி கூட அது சொன்னாங்க. ஜோதிமணி எம்பி, அவங்களும் முன்னாடி டிபேட்ல எல்லாம் பங்கு பெறுவாங்க. ரொம்ப நல்ல டைப், ஆக்சுவலா நல்ல ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் பர்சன். அவங்க கூட விஜய் 2010 காங்கிரஸ் இளைஞர் அணி தலைவராகிறதுக்கு இருந்தாரு, ஏதோ காரணத்தினால நடக்கல, எங்களுக்கும் அவருக்கும் நல்ல நெருங்கிய நட்பு புரிதல்லாம் இருக்குன்னு சமீபத்தில் கூட சொன்னாங்க. ரொம்ப முக்கியமானவங்க அவங்க, ராகுலோட நெருக்கமான வட்டாரத்தில் இருக்கிறவங்க, முக்கியமான ஒரு நபர் தான். ஆனா அதே ஜோதிமணி திமுக ஓட்டு இல்லாம எப்படி அவங்க தொகுதியில ஜெயிக்க முடியும்? எம்பி ஆயிட்டாங்க, 3 வருஷம் கவலை இல்லை. அதுக்கு பிறகு 2029 சோ பிராக்டிக்கல் ரியாலிட்டி இவ்வளவுதாங்க. அரசியல்வாதிக்கு ஜெயிக்கணுங்கிறது முக்கியம். ஒரு எம்எல்ஏவா இருக்காரு, சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு, சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது அவர் கவலை என்னவா இருக்கும்? அடுத்தாப்புல நம்ம அந்த சட்டமன்றத்துக்குள்ள போக மாட்டோமாங்கிறதான. அதே தானே சிட்டிங் எம்பிக்கும். அப்போ இது எல்லாமே ஆசையின் வெளிப்பாடு தானே தவிர நிதர்சனத்தின் வெளிப்பாடு இல்லை. ஒரு அலையன்ஸ் ஃபார்மேஷன்ங்கிறது டோரை ஓபன் பண்றதோட அலையன்ஸ் ஃபார்ம் ஆகாது. அது பிறகு நீங்க பெரிய ஜேர்னி இருக்கு. கதவை திறந்து வச்ச உடனே கூட்டணி கதவை தான் நீங்க திறந்து வைப்பீங்க, கூட்டணி கூட உருவாயிரும். கூட்டணி வெற்றி பெறணும்ல, அதுக்கு பெரிய ஜேர்னி இருக்குல்ல. அப்ப கதவை திறந்து வைக்கும் போதே ஆளுக்கு ஒரு திசையில குரல் கொடுத்தீங்கன்னா எப்படி ஜேர்னி எப்படி நடத்த போறீங்க? இது இயற்கையான கேள்வி இதுதாங்க. அப்போ விஜய்க்கான ஏமாற்றம் இல்ல என்டிஏக்கான ஏமாற்றமானா நான் அப்படி பார்க்கல. இப்போ பிராக்டிகலி விஜய் காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சுன்னே வச்சுங்க, அந்த கூட்டணியில யாரெல்லாம் சேருவாங்க யோசிச்சு சொல்லுங்களா, நீங்களே சொல்லுங்க உங்க கருத்து. என்ன டிடிவி தினகரன் அவர் தனியா ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காரு, சேருவாரு. ரைட், கரெக்ட் தான். வேற மற்ற ஓபிஎஸ் என்ன பண்ண போறான்னு தெரியல, அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேற யாராவது இடதுசாரிகள் இப்படி ஒரு பிளேட்டை போட்டு பாருங்க. தமிழ்நாடு அரசியல்ல ஆட்சியில பங்கெல்லாம் கிடையாது, வெறும் தொகுதி பங்கீடு மட்டும்தான். இப்படி 2 கருத்து உருவாக்கங்கள் வந்துருச்சு இல்லையா? கூட்டணி என்பது தொகுதி பங்கீடு மட்டுமல்ல, ஆட்சி அதிகார பங்கீடும் கூட. அப்படிங்கிற கருத்து உருவாக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஒரு அணியா திரளுவாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே சார், எடுத்துக்கலாம். அப்படின்னா விஜய் தான் முதல்ல அது சொன்னாரு, விக்கிரவாண்டி. டிடிவி அந்த தியரியில இருக்கவர் தான்.
காங்கிரஸ் கட்சியும் அதே தியரி தான். ஏன்னா வேலுசாமி அண்ணனே அதானே சொல்றாரு, எவ்வளவு நாளா நாங்க வெளியில இருக்கிறது, அதுவும் கரெக்ட் தான். அப்போ ஆட்சியில் பங்கு, தொகுதி பங்கீடு என்பது ஆட்சி வரைக்கும் தொடரணும், அது ஒரு தொடர்கதை என்று நினைப்பவர்கள் ஒரு அணியாக திரளக்கூடிய வாய்ப்பு. அப்படின்னா டிவிகே தலைமை, விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், ராகுல் காந்தி சோனியா காந்தி வந்து விஜய்க்கோ முக்கிய மந்திரி பனானே கேலியே ஆப் ஓட்டு தீஜியேன்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிக்கல் அது. அவங்களோட வந்து டிடிவி சொல்லிடுவார், பிரச்சனை கிடையாது. ஓபிஎஸ் வருவாரான்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க, அவர் எப்படி வேணாலும் மாறுவாரு. சசிகலாமா வருவாங்களான்னு நம்ம சொல்லவே முடியாது, அவங்களும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வருவார், ஏன்னா அவர் இப்போ சமீபத்தில் கூட வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்தா தாங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஜான் பாண்டியன் வருவாராங்கிறது ரொம்ப சந்தேகம் தான். விடுதலை சிறுத்தைகள் வரமாட்டாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். அப்படின்னா 3 பெரிய கட்சிகள், 2 பெரிய கட்சின்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது விஜய் நம்ம பெரிய கட்சின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு ப்ரூவ்டு ஓட் பேங்க் ஒன்றும் கிடையாது. விஜய்ங்கிறவரோட ஒரு பாப்புலாரிட்டியை வச்சு இந்த கணக்கை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ பாப்புலரான விஜய் அவரோட சேர்ந்து காங்கிரஸ், தேமுதிக அதிக இடம் கொடுத்து ஆட்சியில் பங்குன்னு சொன்னா அவங்க எந்த பக்கம் வேணாலும் போவாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் கூட சீட்டு கொடுக்கணும்னா ராஜ்யசபால சீட்டு கொடுத்தா போதும். அப்போ தேமுதிகவும் அந்த வரிசை பட்டியலில் நம்ம சேர்த்துக்கிடலாம். கண்டிப்பா டிடிவியை சேர்த்துக்கிடலாம். கண்டிப்பா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சேர்த்துக்கிடலாம். ஆக மொத்தம் இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க அந்த அணியில. இதுல வந்து காங்கிரஸ் கட்சிக்கான சராசரி ஓட்டு 3-4% வரலாங்க அதிகபட்சமா, அதுக்கு மேல கிடையாது அவங்களுக்கு. விஜய்க்கான சராசரி ஓட்டு அது யாருக்குமே தெரியாது. நான் 10% நீங்க 20%. ஸோ 15% நான் சேஃபா எடுத்துக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்த மற்றவங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட ஓட்டு வங்கி தான், சில தொகுதிகளில் இருக்கிறத விட தமிழகம் தழுவிய ஓட்டு வங்கி கிடையாது. டிடிவிக்குன்னா அவர் சில தொகுதிகளில் செல்வாக்கு வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அப்போ எவ்வளவுதான் நீங்க கால்குலேட் பண்ணாலும் இது 20-22% மேல போவாதேன்ற. அப்ப அது யாருக்கு லாபம், யாருக்கான ஏமாற்றம், யாருக்கான லாபம்? திமுகவுக்கான லாபம் தானே. திருப்பி அவங்க கையில இப்ப இருக்கிற 45% வேணா காங்கிரஸ் கட்சி வெளியில போனா 40 வேணா குறையலாம், இல்ல 38 குறையலாம், இல்ல 35 குறையலாம், 30 குறைஞ்சா கூட கவலை இல்லையன்ற. சரி, 77 எம்ஜிஆர் ஜெயிக்கும் போது பெரிய அளவுக்கு திமுகவுக்கு சர்க்காரியா கமிஷன் ஏகப்பட்ட தொல்லை, ஆட்சியில இல்ல, ஆட்சி டிஸ்மிஸ், வழக்குகள், 1 வருஷம் சிறை. இன்றைய முதலமைச்சர் கூட சிறையில் இருந்தார், மிசா. அன்னைக்கு உதயநிதி அவர்கள் எங்க இல்லத்துக்கு வந்திருந்தப்ப இந்த அவரோட படம், கடைசி படம் மாமன்னனுக்கு பிறகு சும்மா ஜென்ரலா பேசிட்டு இருந்ததாங்க, பொலிட்டிக்கலா ஒன்றும் கிடையாது. படம் நான் ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி வச்சிருந்தேங்க, டைட்டில் என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. என்னங்க? என்ன மிஸ்ஸாங்க, டைட்டில் மிஸ்ஸா. அதுல வந்து எதுல ஆரம்பிக்கணும்னா மிசால வந்து அரஸ்டார்ல இருந்து ஆரம்பிச்சு பொலிட்டிக்கல் ஃபில்மு, ஆனா கலைஞர் டெத் வரைக்கும். அதாவது பொலிட்டீஷியனை காட்ட மாட்டாங்க, பொலிட்டிக்கல் ஃபில்ம் நம்ம பார்த்தா புரிஞ்சுக்கிடலாம். ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடிங்க, கடைசி வரைக்கும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு. நல்லா இருக்கா சார், இது நல்லா இருக்குமே பழைய விஷயங்களை சொல்றது அப்படின்னு சும்மா ஜென்ரலா பேசும்போது இப்படி சொன்னார். எதுக்காக நான் அதை ஞாபகமா சொல்றேன் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் எல்லாமே தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து உயிர்ப்போட இருக்கிற சப்ஜெக்ட். அதாவது மிசா, எமர்ஜென்சி, காங்கிரஸ் எல்லாம் உயிர்ப்போட இருக்கிற சப்ஜெக்ட், திமுக எல்லாமே. ஆனா உயிர்ப்பே இல்லாத புதிதாக வந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி புதிதாக வந்தது. ஆனா அவங்க வந்து போன தேர்தலில் தனியா நின்று ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க. ஊர்களில் வந்து கிளை இருக்கு அவங்களுக்கு. ஆர்என் அதர்வேர்ட்ஸ் ஊர்ல பூத் கமிட்டி இருக்கு. ஆனா விஜய் வந்து புதுசா வந்திருக்காரு, ஸ்டார். ஊரளவுக்கான அந்த ஓட்டு, அது தேர்தல் நேரம் இருக்கு இல்லைங்களா, ஒரு கடைசி 1 மாசம், அந்த வேலைங்க கடினமான வேலைங்க. அது இல்ல. எதுல இருந்து நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம் விநியோகத்துல இருந்து நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஊர்ல நம்ம கேட்கறோங்க, நான் நகரத்துல இருக்கிறேன், எனக்கு நகரத்துல இருக்கிற பல பகுதிகள் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது நீங்க எல்லாம் சொன்னாதான் உண்டு. ஆனா ஊருக்கு நான் டெய்லி பேசுறேன். ஊர்ல வந்து எஸ்ஐஆர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிராமங்கள்ல வீடு வீடா வந்து பண்றதே கிடையாது. ஒட்டுமொத்தமா எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலு ஏதோ ஒண்ணு, கட்சிக்காரங்க வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது கொள்றது. ஏன்னா எங்கெங்க ஃபில்அப் பண்ண முடியும்? அதை நம்ம ஃபில்அப் பண்றதுக்கே அப்படி திண்டாடி தெருவில் நிற்கும். அவங்க எங்க ஃபில்அப் பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. அதை யாரோ ஒருத்தங்கிறவங்க ஒண்ணு திமுக இல்லைன்னா அண்ணா திமுக, அவ்வளவுதான். எங்க ஊர்ல எல்லாம் அவ்வளவுதாங்க. தாவேகா, விஜய் ஆதரவான இளைஞர்கள் இருக்காங்க, கொஞ்சம் ஓட்டு வரும். 1000 ஓட்டுல வந்து ஒரு 8 ஓட்டோ 15 ஓட்டோ வருங்க. அதுல யங்ஸ்டர்ஸ்
ஆனா அவங்களுக்கு இந்த ஃபார்ம் ஃபில்லிங் அப் இந்த மாதிரி வேலைகள் பார்க்கிற அளவுக்கான பயிற்சி இல்லை. ப்ராபபிலி வந்து அடுத்தடுத்த தேர்தல்களை வரும். இப்ப நாங்க வந்து எங்களோட முதல் அரசியல் பணி ஆரம்பிக்கும் போது வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல் தான் எங்களுக்கு முதல் அரசியல் பணி. எத்தனை வயசுல? 16, 17, 18 வயசுலங்க. அது காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும் நான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும் பூத் ஸ்லிப் எழுதி கொடுத்துருக்கேன். வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து கொடுத்துருக்கேன். நீங்க அந்த காலகட்டத்தில் இருந்த இளைஞர்களா இருந்த யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அதாவது காங்கிரஸுக்கும் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸ் சார்புடைய இளைஞர்களும் இருந்தாங்க. ஏன்னா சிவாஜி கணேசன் அவர் மேல ஒரு ஈடுபாடானவங்க காங்கிரஸ் சார்பா இருந்தாங்க. எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் பேர்ல ஈடுபாடா இருந்தவங்க திமுக சார்பா இருந்தாங்க. அவங்கவுங்க சார்பு நிலைக்கு ஏற்றவாறு இந்த பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. பணி வந்து பேசிக். அதுக்காக நான் சொல்ல வரேன், இது அடிப்படை அரசியல் பணி. இந்த அடிப்படை அரசியல் பணி இவ்வளவு ஒரு கடினமான சூழலுங்க இது, எஸ்ஐஆர் சூழல். என்ன ரீசன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் ஒரு விஷயம் சுதந்திர இந்தியாலே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அதாவது வாக்களிக்கிற உரிமை சுதந்திர இந்தியால உங்க ஃபண்டமெண்டல் ரைட்டே கிடையாது. நமக்கு வந்துங்க உரிமைகள் வந்து அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட். அதுக்கு பிறகு நமது அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற உரிமை, கான்ஸ்டிடியூஷனல் ரைட். மூணாவது வந்து ஸ்டாட்யூட்டரி ரைட், அதாவது சட்டம் மூலமாக நமக்கு கிடைத்துள்ள உரிமை. இதுல பல உரிமைகள், இப்ப ரைட் டு ஸ்பீச், ரைட் டு பொசஸ் ப்ராப்பர்ட்டி, சொத்து வச்சிருக்க உரிமை, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூஷனலா நமக்கு அது கேரண்டி இருக்கு. ஆனா ஓட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் கேரண்டியே பண்ணல. கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போதே இல்லை. என்ன காரணம்னா 45 அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி 45, 46 எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நாடு பிரிவினைக்கெல்லாம் வரல. நாடு ஒட்டுமொத்தமா பல சமஸ்தானங்களா இருந்தது, நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்கள். அப்ப இதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா கொடுக்க வேண்டாம்னு டிசைட் பண்ணாங்க. ஸ்டாட்யூட்டரி ரைட், சட்டம் மூலமாக. அப்ப சட்டம் மூலமாக கொடுக்கப்பட்ட உரிமைனா நம்ம கிளைமே பண்ண முடியாது. அதனாலதான் எஸ்ஐஆர் வருது. என்னங்க நாங்க போன தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கோம், அதுக்கு முந்தின தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கோம், அது அல்ல. ஓட்டு போடுகிற உரிமை இந்த நாட்டில் உங்களுக்கு இயல்பாக கொடுக்கப்பட்ட உரிமையே இல்லை, சட்டம் மூலமாக கொடுக்கப்பட்ட உரிமை. ஆனா ஓட்டு போடுவதற்கு நீங்க குடிமகனா இருக்கணும். அப்ப அது எஸ்ஐஆர் ஃபில்அப் பண்றதுங்கிறது சட்டப்படியான உரிமையை ஒருவருக்கு பெற்றுக் கொடுத்தல் இல்லையா? இப்ப இல்ல, நம்மகிட்ட வாக்காளர் பட்டியலே கிடையாது, ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. நம்ம யாருமே வாக்காளர்கள் கிடையாது. இந்த ஒர்க் இருக்குல்ல சார், இந்த எஸ்ஐஆர் ஒர்க்கை இன்னொரு டேர்ம்ஸ்ல அழைக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் என்னன்னா யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இந்த முறை என்னன்னா யாரு ஓட்டு போடணுங்கிறத இப்ப வந்து ஆளும் வர்க்கம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு. அதாவது எப்பவுமே அப்படிதான். நீங்க 1935 ஆக்ட்ல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 21 வயசுல ஓட்டா, உங்களுக்கு 18 வயசுல ஓட்டு. 21 வயசுல ஓட்டுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களா இருந்தா மட்டும்தான் ஓட்டு உரிமை இருந்துச்சு. உலகத்திலே பல நாடுகள்ல பெண்களுக்கு ஓட்டு உரிமை இல்லாம இருந்துச்சு. அப்புறம் குறைஞ்சபட்ச படிப்பு, அப்புறம் குறைஞ்சபட்சம் சில சொத்து வச்சிருக்கணும், சில சொத்து வரி செலுத்தி இருக்கணும். செலக்டிவ் பிராங்கைஸ் தானே இருந்துச்சு. நம்ம தான் அடல்ட் யூனிவர்சல் பிராங்கைஸ் கொண்டு வந்தோம் சுதந்திர இந்தியால. ஆனா அடல்ட் யூனிவர்சல் பிராங்கைஸ் எதன் மூலமா வருதுன்னா சட்டத்தின் மூலமா வருது. அதனாலதான் வாக்காளர் பட்டியலை ஃப்ரீஸ் பண்ண முடியுது. இன்றைய தேதிக்கு பழைய வாக்காளர் பட்டியல் எதுவும் கிடையாதுங்க. எஸ்ஐஆரோட 2002, 2005 திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் மட்டும்தான் இப்போ வந்து இருக்கு. அதுல நம்ம பேரே இருக்காது. புதிய வாக்காளரை தான் நீங்க சேர்றீங்க. ஆரின் அதர்வைஸ் நீங்க வாக்காளர் தான், ஆனா உங்களை புதுப்பிச்சுக்கிறீங்க. புதுப்பிக்கிறதுக்கு யாரு உதவி செய்யணும்? அரசு உதவி செய்யணும். செய்யுது பிஎல்ஓ மூலமா. பத்துமா? பத்தாது. ஒரு மாசத்துக்குள்ள எப்படி பண்ண முடியும்? 30 நாளைக்குள்ள. பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் 3 மாசம் டைம் ஃப்ரேம் வச்சா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? அவங்களுக்கெல்லாம் இத்தனை நாளைக்குள்ள நடவடிக்கை எடுன்னு சொல்ல முடியாதுங்குது. நமக்கு என்ன சொல்லுது? 30 நாளைக்குள்ள நீ வாக்காளர் ஆகணும் யாங்குது. எவ்வளவு பெரிய முரண்பாடு இந்த நாட்டுல. கண்ணால பாக்குற விஷயம் தானே. ஏங்க ஒரு கவர்னருக்கு டைம் ஃப்ரேமே கிடையாது, ஜனாதிபதிக்கு டைம் ஃப்ரேமே கிடையாது, கலெக்டருக்கு டைம் ஃப்ரேம் இருக்கு. எல்லாத்தையும் வந்து சுமந்துட்டு போற வாக்காளனுக்கு 30 days ஆகும் டைம். அவன் வருவான். 30 days கூட இல்ல, 3 times தான். பிஎல்ஓ வந்து ஒரு தடவை வருவாரு, டோர் லாக்டா இருக்கும். 2வது தடவை வருவாரு, டோர் லாக்டா இருக்கும். 3வது தடவை வரமாட்டாரு. 3 தடவைக்குள்ள ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பூர்த்தி பண்ணி திருப்பி வாங்கிட்டு போகணும். திருப்பி வாங்கிட்டு போகாட்டா என்ன? நீயே கொண்டு போய் கொடுங்குது சட்டம். ஆக வாக்காளனாக நீங்க உங்களை வந்து புதுசாக ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட பட்டியலில் உங்க பேரை மீண்டும் இணைப்பதற்கு நீங்க முயற்சி செய்யணும். அப்ப எவ்வளவு பெரிய வேலை. இந்த வேலையை செய்யறதுக்கான கட்டமைப்புக்கு அரசியல் கட்சிகிட்ட இருக்கணும்ல. அந்த கட்டமைப்பு இல்லாததான் நீங்க எப்படி அரசியல் கட்சி ரேஞ்சில் கொண்டு வருவீங்கன்னு கேட்கிறேன்.
நீங்க சொல்லலாங்க, நீங்க கட்சி வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். ம். உங்க கட்சி செய்ய வேண்டிய அடிப்படை வேலையை செய்யறதுக்கு ஆள் இல்லையே. இல்ல விஜய் அவர்கள் குறிப்பிடுற பெரிய லெவல்ல தொண்டர்கள் இருக்காங்க. கூப்பிடாம கூட்டம் வருது. பல அது லட்சக்கணக்கான வருங்க. ஆ. அது வருங்க. எல்லாருக்குமே வரும். கூப்பிடாமலே கூட்டம் வந்து எல்லாத்துக்குமே வரும். அது எப்படி அது வராம வந்து இருக்கும்? எங்களுக்கு ஸ்பெஷலா இருக்குங்கிறாங்க. திமுக, அ அதிமுக யாருக்கும் இல்லாத ஸ்பெஷல் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி தாவேகா சொல்றாங்க. யாருக்கு எப்போதும் ஸ்பெஷல் கிடையாதுங்க. நீங்க ஒரு காலத்துல நாங்க 70, 71ல சிவாஜி கணேசன் கூட்டத்த அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் வருகிறார், பேசுகிறார்ன்னு சொல்லிட்டு போற குரூப். மிக கடுமையான கூட்டம் வரும். நான் தமிழன் அப்படின்னு ஒரு பயங்கரமான கர்ஜனை குரல்ல பேசுவாரு. அது 3 தடவ சொல்லுவாரு. நான் தமிழன், நான் தமிழன், நான் தமிழன்னு. நல்லா கூட்டம் வரும். காங்கிரஸ் கட்சி 15,000 தான் வந்துச்சு மொத்தத்துல. நல்ல ஞாபகம் இருக்கு. சிவாஜிக்கு தொண்டையில அதுல புண்ணு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாரு தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு. எதுக்காக நான் சொல்றேன்னா அது எஸ்டிமேட் கிடையாது. எஸ்டிமேட் என்னன்னா தேர்தல்ல வாக்குப்பதிவு தினத்தன்று ஓட்டு போட வைத்தார். இப்படி எல்லாம் ஓட்டு போட வச்சே இங்க 40% 30% ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ எஸ்ஐஆர் படிவம் இவ்வளவு தூரம் திமுக எல்லாம் வேலை பார்த்து இன்னும் வந்து படிவம் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்ட பெர்சன்டேஜ் பார்த்தா கம்மியா இருக்கு. பால் பாக்கெட் ஆவின் பால் பாக்கெட்டு இன்னைக்கு பாக்குறாங்க. அதுல வந்து எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து விட்டீர்களான்னு பாக்கெட்ல இருக்குங்க. பாத்தீங்களா? அப்போ அது பின்னாடி ஆடு போட்டிருக்கேன். ஒரு இது எச்சரிக்கை வாசகம், நினைவுத்தல் வாசகம் மாதிரி. எலெக்ஷன் கமிஷன் 95% வொர்க் முடிஞ்சிச்சுங்கறாங்க சார். ஜஸ்ட் இன்னும் 5% டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருக்கு. ரிட்டர்ன் ஏங்க டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது பேசிக். அது முடிஞ்ச பிறகு நீங்க பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு பிறகு அவன் அப்லோட் பண்ணணும்ல மேட்டர்லாம். டிஜிட்டைஸ் பண்ணணும்லங்க. நீங்க கைட்ல எழுதி கொடுக்கீங்க. அதை டிஜிட்டைஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும்ல. அதுக்கான அது எப்படி சாத்தியம்? ஒரு ஜனாதிபதியும் கவர்னரும் அதுக்கெல்லாம் டைம் லிமிட்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு எப்படி டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்றீங்க? இது மட்டும் 1 வருஷம் விடுங்க, இல்ல 3 மாசம் விடுங்க, இல்ல 6 மாசம் விடுங்க. 30 நாள்ல 3 தடவை வரணுங்க அவன். 30 நாள்ல எத்தனை நாள் லீவு நாள்னு பாருங்க. 4 நாள்ல இருந்து 6 நாள் வருது. ஆக மொத்தம் 24 நாள் தான் உங்களுக்கு. அதுக்குள்ள 3 வேலை பார்க்கணும். ஃபார்மை வாங்கணும், ஃபார்மை பூர்த்தி பண்ணணும், ஃபார்மை கொண்டு போய் கொடுக்கணும், இல்லைன்னா அவன் வந்து வாங்கிட்டு போகணும். எப்படி சாத்தியம்? சாத்தியம் இல்லை. அப்புறம் எப்படி வந்து இதை நீங்க வச்சிருக்கீங்க? கட்சியெல்லாம் ஹெல்ப் பண்ணணுங்கன்றாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? அதுக்கு தானே நீ கட்சி வச்சிருக்க. பிஎல்ஏ வந்து உனக்கு நான் 50 பேர் 50 ஃபார்ம் நீ பூர்த்தி பண்ணியே கொண்டு வந்து கொடுக்கலாம். உனக்கு அவ்வளவு பெரிய இது கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தேன். முன்னாடி எல்லாம் பிஎல்ஏங்கிறவன் அவன் வந்து அந்த வாக்காளனா இருக்கணும். எந்த வாக்கு சாவடியோ அந்த வாக்கு சாவடியில வாக்காளனா இருக்கணும். அதை கூட நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். நீ எந்த ஊர்ல இருந்து வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். இவ்வளவு பண்ண பிறகு நீ கொடுக்காம இருக்கிறது ஓன் தப்புங்க. அப்படித்தான் சொல்லுதுங்க தேர்தல் ஆணையம். சார் பிஎல்ஏ வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அதிமுக இருக்கு, திமுக இருக்கு பார்க்க முடியுது. தாவேக்காக்கு அது எந்த அளவுக்கு இருக்கு? அவங்க எங்க கிரவுண்ட்ல இருக்கு? நீங்க ஊர் பகுதியில இருந்து என்ன செய்திகள் வருது தாவேக்காவுடைய? பிஎல்ஏ இல்லாத 2 கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு காங்கிரஸ், இன்னொன்னு தாவேகா. காங்கிரஸ் எங்க இருக்கு? ஒண்ணும் கிடையாதுங்க. சும்மாங்க. பிஜேபியே ரொம்ப கம்மியா இருக்கு. சென்னையில மட்டும் கொஞ்சம் இருக்குன்னாங்க. ஊர்கள் எல்லாம் பிஜேபியே கிடையாது. பூத் கமிட்டி போட்டோம்னா அவங்க வேற ஏதோ பால் பூத்து சொல்றாங்க போல இருக்கு. எங்கெங்க பூத் கமிட்டி இருந்தா தான் ஓடி போயிடுவாங்க. ஏங்க நீங்க வந்து ஒரு 800 வாக்காளர்கள் இல்ல 1000 வாக்காளர் 500 வாக்காளருக்கு ஒரு பூத் கமிட்டி போடுவீங்க. அதுல 4 பேர் 5 பேர் இருப்பான். சில இதுல 10 பேர் கூட இருக்கான். பூத் கமிட்டி போட்டிருந்தா இவ்வளவு பெரிய வேலை நடக்கும்போது அவன் ஓடி போயிருக்க மாட்டானா? பிஜேபி எங்க ஓடி வந்திருக்கு? காங்கிரஸ் எங்க ஓடி வந்திருக்கு? தாவேகா எங்க ஓடி வந்திருக்கு? அதிமுகவும் திமுகவும் தான் பதைப்பதைப்போட இருக்கு. என்ன காரணம்னா அவங்களுக்கு தான் அந்த ஆட்சியை பிடிக்கிற ஸ்கோப் இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு உரையாடல் சார். விரிவான உரையாடல். தமிழக அரசியலுடைய பல்வேறு பரபரப்பை பற்றி விரிவாக உரையாடுனீங்க. உங்களோட ஆழமான கருத்துல வழங்கினீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் நன்றி.